இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருக்கும் முருகனோட அருள் எப்போதும் துணை இருக்கும். போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை. எந்த சாமியை கும்பிட்டாலும் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, என்ன பரிகாரம் பண்ணினாலும் சரியாக மாட்டேங்குது, என் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு தினமும் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த துன்பங்களுக்கு காரணம் நம்மளோட கர்ம வினைகள் தான். இந்த துன்ப கர்ம வினைகளை எப்படி குறைக்கிறது? பெரிய அளவுல பரிகாரங்கள் செய்ய முடியலன்னாலும் ரொம்ப எளிமையான 5 தர்மங்கள் மூலமா நம்மளோட பாவச்சுமைகளை குறைக்க முடியும். முதல் தர்மம் எறும்புகளுக்கு உணவு கொடுக்கிறது. நம்ம வீட்டு வாசல்ல அல்லது மரத்தடியில இருக்கிற எறும்புகளுக்கு சர்க்கரையோ அரிசி மாவோ போடுவது மிகச்சிறந்த தர்மம். 2வது பசுவுக்கு உணவு கொடுக்கிறது. கோமாதான்னு நம்ம சொல்ற பசுக்கு அகத்திக்கீரை இல்லைன்னா பழங்கள் கொடுப்பது நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினை நம்மளை பாதிக்காம காப்பாத்தும். 3வது நாய்களுக்கு உணவு கொடுக்கிறது. தெருவில் இருக்கிற ஆதரவற்ற நாய்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்கிறது நம்மளை தீய சக்திகள் கிட்ட இருந்து பாதுகாத்து நம்ம கர்ம வினையை குறைக்கும். 4வது காகத்துக்கு உணவு கொடுக்கிறது. காகத்தை நம்ம முன்னோர்களோட வடிவமா பார்க்குறோம். தினமும் காலையில காகத்துக்கு உணவு வைக்கிறது பித்ரு தோஷங்களை நீக்கி கர்ம வினையை குறைக்கும். 5வது மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் இல்லைன்னா தேவையுள்ள மனிதர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவு உணவு கொடுக்கிறது ரொம்ப பெரிய புண்ணியத்தை தந்து உங்க கர்ம வினையை குறைக்கும். இதுல எல்லாமே செய்ய முடியலனாலும் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்க கர்ம வினைகள் படிப்படியா குறைஞ்சு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வர்றத நீங்களே உணர்வீங்க. கமெண்ட்ல என்னுடைய கர்ம வினைகள் முடிந்து விட்டதுன்னு டைப் பண்ணுங்க.